அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 17 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: நடப்பாண்டு பள்ளி மாணவர்களுக்கு இலவச சைக்கிள் வழங்கும் திட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு 193 கோடியில் டெண்டர் கோரியுள்ளது. இந்த ஆண்டு 11ஆம் வகுப்பு படிக்கும் பிசி மாணவர்கள் 1,91,299 பேருக்கும், MBA மாணவர்கள் 1,82,267 பேருக்கும், SC/ST மாணவர்கள் 1,56,467 பேருக்கும், இதர பிரிவினர் 6,267 பேர் என மொத்தம் 5,36,000 பேருக்கு சைக்கிள் வழங்கப்பட உள்ளது. இந்த சைக்கிளில் தமிழ்நாடு முதலமைச்சரின் மிதிவண்டிகள் வழங்கும் திட்டம் 2025-26 என்ற லோகோ இடம்பெற வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: இன்று உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை முதலமைச்சர் சிதம்பரத்தில் தொடங்கி வைக்கிறார். மக்கள் வசிக்கும் பகுதிகளிலேயே அரசின் சேவைகளை கொண்டு செல்வதுதான் இந்த திட்டத்தின் நோக்கம் எனவும், உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் வரும் மனுக்களுக்கு 45 நாட்களிலேயே தீர்வு காண வேண்டும் எனவும் முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். மேலும் ஆவணங்களை முறையாக மக்கள் கொண்டு வந்தால் உடனடியாக மனு மீது தீர்வு காணப்படும் எனவும், கலைஞர் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பங்களும் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்களில் பெறப்படும் எனவும், மகளிர் உரிமை தொகை பெறாத பெண்கள் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து முகாம்களில் கொடுக்கலாம் எனவும் அமுதா IAS தெரிவித்தும் இருக்கிறார். மூன்றாவது அறிவிப்பு: தமிழ் மொழிக்கான எழுத்து தேர்வில் பங்கேற்க முடியும், ஆனால் நேர்முக தேர்வில் பங்கேற்க முடியாது என்பதால், எனவே காது கேளாத, வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளிகளுக்கு பதவி உயர்வில் மொழித்திறன் தேர்ச்சியிலிருந்து மின்வாரியம் விலக்கம் அளித்துள்ளது. நான்காவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் இன்று முதல் 6 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் அளித்துள்ளது. 7 முதல் 11 சென்டிமீட்டர் வரை கனமழை பெய்ய வாய்ப்பு என்பதால் ஜூலை 15, 16, 17, 18, 19, 20 ஆகிய தேதிகளில் மஞ்சள் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் 17, 18, 19, 20 ஆகிய தேதிகளில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை மாவட்டத்தில் 18, 19, 20 மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், நீலகிரி மாவட்டத்தில் இன்று கனமழை பெய்யக்கூடும் எனவும், நீலகிரி, கோவை, செங்கல்பட்டு, விழுப்புரத்தில் நாளை ஜூன் 16 கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்காலில் இன்று முதல் 7 நாட்கள் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யவும் வாய்ப்புள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: வருங்கால வைப்பு நிதியில் இருந்து 90% சேமிப்பு பணத்தை முன்பணமாக எடுக்கும் வகையில் விதிகளை மத்திய அரசு திருத்தியுள்ளது. முதல் முறை வீடு வாங்குபவர்களுக்கு வருங்கால வைப்பு நிதி கணக்கில் உள்ள தொகையில் ஒரு பகுதியை திரும்ப பெறும் வசதியும் உள்ளது. அது மட்டுமின்றி PF கணக்கு தொடங்கப்பட்ட 3 ஆண்டுகளுக்கு உள்ளாகவே இந்த 90% பணத்தை எடுத்துக்கொள்ள ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அனுமதியும் வழங்கியுள்ளது. ஆறாவது அறிவிப்பு: கல்வி கட்டண விவரங்களை வெளிப்படையாக தெரியப்படுத்தாத மருத்துவக் கல்லூரிகளின் அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் என்று தேசிய மருத்துவ ஆணையம் எச்சரித்துள்ளது. அதேபோன்று ஊக்கத்தொகை விவரங்களையும் இணையதளத்தில் பதிவேற்றுதல் அவசியம் எனவும், இந்த விதிகளை பின்பற்றாத நிலையில் விளக்கம் கேட்டும் நோட்டீஸ் அனுப்பப்படும் எனவும், அபராதம் விதிக்கப்படும் எனவும், மருத்துவ படிப்புகளுக்கான அங்கீகாரமும் மாணவர் சேர்க்கையும் ரத்து செய்யப்படக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏழாவது அறிவிப்பு: இன்று காமராஜர் பிறந்தநாள் விழா கொண்டாடுவது மற்றும் சிறந்த பள்ளிகளை தேர்வு செய்வதற்கான வழிகாட்டுதல்களை பள்ளி கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. காமராஜரின் அரும்பணிகள் குறித்து மாணவர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, ஓவியம், கலை போட்டிகள் நடத்தி பரிசுகளை வழங்கி மாணவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் எனவும், இதற்காக பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழக நிதியை பயன்படுத்தி கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எட்டாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் 8 இடங்களில் புதிதாக சிறிய துறைமுகங்கள் அமைக்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளது. செங்கல்பட்டு, முகையூர், பனையூர், மரக்காணம், கடலூரில் சிலம்பிமங்கம், மயிலாடுதுறையில் வானகிரி, நாகையில் பிலுத்தமாவடி பகுதியில் அடையாளம் காணப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் மணப்பாடும், குமரி கடற்கரை பகுதியும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அரசு தகவல் தெரிவித்தும் உள்ளது. மேலும் துறைமுகங்களில் உருவாக்க தனியார் முதலீட்டாளர்களுக்கு அனுமதி விடுக்கப்பட்டும் உள்ளது. விருப்பம் தெரிவிக்கும் முதலீட்டாளர்களுக்கு தொழில் கொள்கையின் அடிப்படையில் பல்வேறு அனுமதிகளும் வழங்கப்படும் எனவும், 30 வருடம் முதல் 99 வருடம் வரை நீண்ட காலத்திற்கு
குத்தகைக்கு வழங்கப்படும் எனவும், சுற்றுலா, கப்பல் கட்டும் தளம், கடல் உணவு உற்பத்தி தொழில் தொடங்க பல வசதிகளும் செய்து தரப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 9வது அறிவிப்பு. தமிழ்நாடு அரசு செய்தி தொடர்பாளராக IAS அதிகாரிகள் 4 பேர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். செய்தி தொடர்பாளராக ராதாகிருஷ்ணன், கக்கன்தீப் பேடி, தீரஜ்குமார், அமுதா IAS ஆகியோர் நியமிக்கப்பட்டும் உள்ளனர். 10வது அறிவிப்பு. அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் இணைப்பு பெற்ற கல்லூரிகளில் உள்ள அரசு ஒதுக்கீடு BE மற்றும் BTech இடங்களுக்கான பொதுப்பிரிவு கலந்தாய்வானது நேற்று தொடங்கியது. முதல் சுற்றில் பங்கேற்கும் மாணவர்கள் ஜூலை 16ஆம் தேதிக்குள் கல்லூரிகளை தேர்வு செய்ய வேண்டும் எனவும், ஜூலை 17இல் தற்காலிக ஒதுக்கீடு ஆணையம் தரப்படும் எனவும், ஜூலை 18இல் மாணவர்கள் ஒப்புதல் தர வேண்டும் எனவும், இறுதி ஒதுக்கீடு பெற்ற மாணவர்கள் ஜூலை 23ஆம் தேதிக்குள் கல்லூரியில் சேர வேண்டும் எனவும், மொத்தம் 3 சுற்றுகளாக நடைபெறும் பொறியியல் கலந்தாய்வானது ஆகஸ்ட் 20இல் நிறைவு பெறுகிறது எனவும் கூறப்பட்டுள்ளது. 11வது அறிவிப்பு. நிர்வாக காரணங்களுக்காக காவல்துறையில் அவ்வப்போது பணியிட மாற்றங்கள் செய்யப்பட்டு வருகின்றன. இதன் காரணமாக துணை காவல் கண்காணிப்பாளர், துணை ஆணையர் என 40 காவல் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து DGPயான சங்கர் ஜிவால் உத்தரவிட்டிருக்கிறார். சென்னை, கடலூர், திருப்பத்தூர், சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து காவல் அதிகாரிகள் மாற்றம் செய்யப்பட்டும் உள்ளனர். 12வது அறிவிப்பு. வங்கக்கடலில் நேற்று உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று மேலும் தென்மேற்கு, மேற்கு வங்கம், அதனை ஒட்டிய பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவுகிறது எனவும், அடுத்த 24 மணி நேரத்தில் வடமேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. 13வது அறிவிப்பு. நிபந்தனைகளை பூர்த்தி செய்யாத 141 பொறியியல் கல்லூரிகளுக்கு அண்ணா பல்கலைக்கழகம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ஆசிரியர் பற்றாக்குறை, ஆய்வக குறைபாடு, நூலக குறைபாடு தொடர்பாக அண்ணா பல்கலைக்கழகம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. 45 நாட்களுக்குள் குறைபாடுகளை சரி செய்ய நிபந்தனையும் விதிக்கப்பட்டுள்ளது. 14வது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளி வகுப்புகளிலும் வடிவில் இருக்கைகளை அமைக்க பள்ளி கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. அனைவரும் முன்வரிசையில் இருப்பார்கள் எனவும், கடைசி பெஞ்சே இனி கிடையாது எனவும் கூறியுள்ளது. 15வது அறிவிப்பு. இனி சமோசா, ஜிலேபி போன்ற சிற்றுண்டிகளுக்கும் சிகரெட் போலவே எச்சரிக்கை லேபிள் இருக்க வேண்டும் எனவும் சுகாதார அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. 16வது அறிவிப்பு. வாகனங்களின் முன்பக்க கண்ணாடியில் ஃபாஸ்டேக் ஸ்டிக்கரை ஒட்டாமல் கைவசம் வைத்திருந்தால் கருப்பு பட்டியல் அல்லது ஹிட்லிஸ்டில் சேர்க்க நடவடிக்கை. தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அதிரடியான உத்தரவு. ஃபாஸ்டேக் ஒட்டாத வாகனங்கள் குறித்து சுங்கச்சாவடி நிர்வாகம் உடனுக்குடன் புகார் அளிக்கவும் அந்த உத்தரவில் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கடைசியாக 17வது அறிவிப்பு. முக்கியமான 5 ரயில்கள் ரயில் நிலையங்களில் புறப்படும் மற்றும் நின்று செல்லும் நேரங்கள் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே சார்பிலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்லவன் அதிவிரைவு ரயில், கொல்லம் தாம்பரம் விரைவு ரயில், மங்களூர் சென்ட்ரலிலிருந்து தாம்பரம் செல்லும் விரைவு ரயில், தாதர் செல்லும் சாளுக்கியா விரைவு ரயில், தாம்பரம் விழுப்புரம் புறநகர் மின்சார பயணிகள் ரயில் ஆகிய 5 ரயில்களில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. இந்த 17 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பலையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.